ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு என்ன பண்றாங்க பாருங்க. பஸ்ல இருந்து இறங்கும்போது தானாவே ஒரு வயசானவருடைய மடியில உட்காந்துட்டு விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இத பஸ்ல இருக்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பட்ட பகலே இப்படி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப பஸ்ல இருந்த எல்லாருமே உன் பொண்ணு வயசு இருக்கும், அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இப்படி தப்பா நடந்துக்கிறேன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அவரு நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன நம்புங்கன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்க யாருமே இவரை நம்பல. அப்ப இந்த பொண்ணு நான் சொல்றதை கேட்டா உன்னை நான் இப்படியே விட்டுறேன், இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவோன்னு மிரட்டுறாங்க. உடனே அவர் நான் என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. ஒழுங்கா என் கூட வா, பஸ்ஸை விட்டு இறங்குன்னு சொல்றாங்க. கீழே இறங்குனது 50,000 பணம் கொடு, இல்ல அப்படின்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. அவரு நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தான் ஜெயிலுக்கு போக போறன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு ஷாக் ஆயிராங்க. இந்த பஸ்ல சிசிடிவி கேமரா இருக்கு, அது முதல்ல உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அப்படியே தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ப அவரு நீ பண்ண தப்பா நான் வெளியே சொல்ல போறது கிடையாது, ஏன்னா உன் ஒருத்தியால எல்லா பெண்களுமே தப்பா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இதுக்கப்புறம் இது போல நடந்துக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணை வார்னிங் பண்ணி அங்கே இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இவர் செஞ்சது சரியா தப்பான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.